உங்களுக்கு யார் வந்து பகவதி பெருமாள்லேருந்து பக்ஸ்ன்னு மாற்றினாங்க? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஐடியில் படித்தேன். எம்ஐடியில் படிச்சிங்களா? ஆமாம். இது யாருக்குமே தெரியாது. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். பகவதி பெருமாளிங்க வேடா அப்படின்னு கூப்பிட மாட்டேங்களேன். அந்த மாதிரி பகவதி பெருமாள் வந்து பக்ஸ். ஸோ அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமாக ரீச் ஆச்சு. 96 டைமில் வந்து திருப்பி பிரேம் சொன்னான். அதுலேருந்து பக்ஸ் தான். எங்கே போனாலும் அது உண்மையிலே ஹாப்பியான விஷயம். பக்ஸ் கன்னட கணத்துக்காரு இது வரைக்கும் சொல்லாம ஒரு தமிழ்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நான் பேசுனதை கண்டுபிடிச்சலாம். நீங்க என்கிட்ட வந்து நிறைய பேர் பேசுவாங்க. பேசும்பொழுது சூப்பரா பண்ணிருந்தீங்க சார், அந்த மொத படம் சூதுகோம்ல பின்னிட்டீங்க. சூதுகோம்ல நான் எதியா Hello Bugs. Hi. Welcome to the show. Really nice to have you here. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் பேசி ஃபைனலா இன்னைக்கு அது நடந்துருச்சு. ஹாப்பி. எஸ். லவ்லி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பயங்கர பிஸியா இருக்கீங்க. பேக் டு பேக் ரிலீசஸ் இருக்குது, அடுத்தடுத்து ஷூட் இருக்குது. ஐ அம் glad you found the time to come. அதெல்லாம் பெரிய வார்த்தை. ஏன் ரொம்ப ஃபார்மலா பேசுறீங்க? இவ்வளோ ஃபார்மலாவது ஸ்டார்ட் பண்ணும் போதாவது ஃபார்மலா ஸ்டார்ட் பண்ணலாம். பக்ஸ் ஸ்டார்டிங்கே வா. ஓகே, ஹாப்பி. எனி டைம் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். பக்ஸ், உங்களுக்கு யார் வந்து பகவதி பெருமாள்லேருந்து பக்ஸ்ன்னு மாற்றினாங்க? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, எம்ஐடியில் படித்தேன். எம்ஐடியில் படிச்சிங்களா? ஆமாம். இது யாருக்குமே தெரியாது, சத்தமாக சொல்லுங்க. எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குரோம்பேட், அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ 96 2000 பாஸ்ட் அவுட். அங்கே ஃபஸ்ட் இயர் வந்து வரும்பொழுது பகவதி பெருமாள்னு யாரும் பகவதி பெருமாள் இங்கே வேடா அப்படின்னு கூப்பிட மாட்டேங்களேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஷார்ட் நேம் வைப்பானுங்க. இப்போ சரவணன்னா சரோ, ரமேஷ்னா ரம்மி, அந்த மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி பகவதி பெருமாள் வந்து பக்ஸ். வெரி நைஸ். ஸோ அதுவே ஸ்டிக் ஆன் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதே நீங்கள் வந்து பக்ஸ் தானே? என்னன்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான் பிரேமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பல. ஓகே. ஸோ அவங்க பேசிக்கும் பொழுது பக்ஸ்ன்னு பேசி பக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் சர்க்கிள்லையுமே, சினிமா சர்க்கிள்லையுமே பாலாஜி, பிரேமு, கார்த்திக், மருது எல்லாருமே வந்து பக்ஸ்ன்னு கூப்பிட்டு அது அப்படியே செட் ஆச்சு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ரியல் லைஃப் இன்சிடென்ட்னால அந்த கேரக்டர் என் கேரக்டரே நான் பண்ணனால அப்படியே கேரக்டருக்கும் பக்ஸ்ன்னு பேர் வச்சுட்டாப்புல. ஸோ படம் ஃபுல்லாகவும் பக்ஸ்ன்னு தான் வரும். ஸோ அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமாக ரீச் ஆச்சு. ஸோ ஆடியன்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பக்ஸ். எங்கே போனாலும் அது உண்மையிலே ஹாப்பியான விஷயம். இட்ஸ் a very nice, very positive name. ஆமாம். எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சு யாருக்குமே வெரி யூனிக், வெரி பாசிட்டிவ் ஆல்சோ. பக்ஸ். ஆமாம். ரெண்டாவது படம் பேர் பண்ணும்பொழுது ஏன்னா டைட்டிலில் வந்து பகவதி பெருமாள் தான் வரும். நான் ரெண்டாவது படம் பண்ணது வந்து ஒரு கண்ணி மூணு களவாணியும் சிம்புதேவன் சார் கூட பண்ணேன். அவர் டப்பிங் பண்ணும்போது சொன்னார், பக்ஸ் நான் டைட்டில் போட போகிறோம், என்ன போட? பகவதி பெருமாள். இல்லை வேணாம், பக்ஸ்ன்னு போடுங்க, அது நல்லா ரீச் ஆயிருக்கு. அது இல்லை சார், அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றக்கூடாது அப்படின்ட்டு போடலை. ஆனால் அவர் அப்போவே சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு, கரெக்டாக 96 டைமில் வந்து திருப்பி பிரேம் சொன்னான், பக்ஸ்ன்னு போடலாம்டா, சரி போடு. அதுலேருந்து பக்ஸ் தான். சூப்பர் டீலக்ஸ். அது சண்டை முட்டி விடலாம். இது நீங்கள் சொல்லி அவர் மாற்றலை பாருங்க அப்படின்னு. மாற்றலைன்னா அதான் நமக்கு கொஞ்சம் அப்பப்போ சில பேர் அவ்வளோ யோசிச்சு தான் சொல்கிறாங்க. நமக்கு வந்து அதில் இருக்கிற
பாசிட்டிவ் புரியாது இல்லை. இதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா அவருக்கு கிட்ட நான் இன்டெரக்டாக சாரி கேட்டுருக்கேன். சேஃப் அப்ளை பண்றீங்க. நான் இங்க மூட்டிக்கிட்டி விட்டுற போறேன். நான் இது அதெல்லாம் வாய்ப்பே நைஸ். உங்க ஜர்னி பிஃபோர் யூ கேம் இன் டு சினிமா, இந்த ப்ரோக்ராமே வந்து இட்ஸ் கால்ட் ஆஃப் த ரெக்கார்ட். சினிமாவை பற்றி நம்ம பேசவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஐட் லைக் டு நோ மோர் அபவுட். எனக்கு தெரியும், நிறைய ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் யுவர் லைஃப் பிஃபோர் யூ கேம் இன் டு சினிமா. நீங்கள் எப்படி ஒரு எம்ஐடியிலேருந்து சினிமாவுக்கு வந்தீங்க? அது ஒன்ஸ் சினிமா தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சும் பொழுது இது எங்கே நமக்கு ஸ்பார்க் ஆச்சு அப்படின்றதுல அந்த தாட் வரும். அப்படி யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு 3-4 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஃபோர் கோயிங் டு ஸ்கூல் அந்த ஏஜ் இருக்குல்ல, அந்த ஏஜில் வந்து நான் ஆக்சுவலாக 4 பசங்க, 2 அண்ணன், நான் 3வது, 4வது தம்பி. ஸோ மூத்த 2 அண்ணன் தான். வீடு தாங்குமா 4 பசங்க? அது வந்து எங்கள் அம்மாவை தான் நீங்கள் கேட்டிருக்கோம். ரைட்டா? ஸோ அந்த டைமில் 2 அண்ணா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. தாத்தா வருவார், அப்பாவோட சித்தப்பா. அவர் வந்து கதை நல்லா சொல்லுவார். எந்த மாதிரி சொல்லுவார்னா ராமாயணம் மகாபாரதம் கதை சொல்லுவார். அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவார். விச் இஸ் லைக் 89 வந்து திருப்பி டிடியில் வர ஆரம்பிச்சதுல ராமாயணம் மகாபாரதம். எனக்கு புதுசாகவே இல்லை. அந்த எபிசோடு ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன நடக்க போகுது. அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவார். ஒரு கேரக்டர், இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அந்த பேக் ஸ்டோரி, அவங்களுக்குள்ள என்ன பகை, என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு, யார் என்ன டைமில் ஏன் இந்த சைடு எடுக்கிறாங்க. அதோட முக்கியமான விஷயம் வந்து முத நாள் நைட்டு சொல்லி கதையை சொல்லி நாங்கள் அப்படியே தூங்க போகிற டைமில் தூங்க வச்சுருவார். அடுத்த நாள் ஈவினிங் டின்னர்லாம் முடிச்சுட்டு உட்காரும்பொழுது தூங்குகிற டைமில் படுக்கைலாம் விரிச்சிட்டு நேற்று எங்கே விட்டேன்னு சொல்லிட்டு ரீகேப் சொல்லுவார். தோ நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் என்கிட்டையும் கேட்பார், நீ சொல்லு, ஏன்னா நம்ம சொல்லணும். ஸோ ஸ்டோரி டெல்லிங் அங்கே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா அண்ணன் 2 பேர் இருக்காங்க, இன்னும் என்னோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஏஜில் இருக்காங்க. பட் இந்த சினிமா பக் எனக்கு மட்டும்தான் இருக்கு. அது ஏன் தெரியல. நம்ம சொல்லுவோம்ல ஒரு 3 பேர் ஒரு டிசைன் தானே பக்ஸ். ஒரு சில பேருக்கு ஒரு டிசைன் இருக்கு. அந்த டிசைன் கரெக்டாக வந்து நமக்கு உட்காரும் போது, நமக்கு வேற ஒன்று உட்காரும் போது நம்ம வேற ஒன்றா மாறுறோம். எல்லாருக்குமே கதை கேட்குற திறனும் இருக்குது, கதை சொல்கிற திறனும் இருக்குது. லைக் உங்கள் தாத்தா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கதை சூப்பராக சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த பக் கிடைக்கலையே. அவருக்கு இன்ஃபேக்ட் நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா 6th படிக்கும் பொழுது 6th தான் அப்பா ஏதோ ஒரு அஃபிஷியலாக ஏதோ ஒரு ட்ரிப்பு சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு விசிஆர் வாங்கிட்டு வந்தாங்க. விசிஆர் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை. அப்போ விசிஆருங்கிறது பெரிய விஷயம். அப்போ வந்து அம்மா வந்து சினிமா ஃபேனட்டிக்னா அப்படி ஒரு இது. ஓகே, ஸோ அங்கேருந்து வருது. அம்மா கிட்டேருந்து வந்து சினிமா ஃபேனட்டிசம் வருது, தாத்தா கிட்டேருந்து வந்து கதை ஸ்டோரி டெல்லிங் வருது. எப்படின்னா சாட்டர்டே ஃப்ரைடே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சாட்டர்டே நாங்கள் ஃப்ரைடே ஸ்கூல் போயிடுவோம். சாட்டர்டே சண்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து லாக் பண்ணி வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் சமைச்சிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மற்ற லேடிஸ் கூட படத்துக்கு போயிடுவாங்க. போனால் 2 ஷோ படுத்துருவாங்க. ஸோ மார்னிங் ஷோ, நூன் ஷோ ஃபேண்டாஸ்டிக்காக பார்த்துட்டு வருவாங்க. வந்துட்டு அப்பா கரெக்டாக ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துடுவாங்க. அது ஒரு மாதிரி அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு தீவிரமாக தேட்டரில் போய் படம் பார்க்குறவங்க. இந்த விசிஆர் வந்ததுக்கப்புறம் போய் இந்த படம் கேசட் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு என்ன தான் சொல்லுவாங்க. அது விருதுநகரில் இருக்கும்போது. ஓகே. விருதுநகரில் வந்து ஐ ஆம் கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்லுவாங்க எரண்ட் பாய். வீட்டில் கடைக்கு போகணுன்னா நான் தான் போவேன். அதுக்கு வந்து ஒரு 8 ரூபா 9 ரூபா ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு 25 காசு 50 காசு கமிஷன். அதை வாங்கி நான் வச்சுப்பேன். அதை வந்து வீட்டில் என்னைக்காவது க்ளீன் பண்ணும்பொழுது அதையே ஆட்டையை போட்டுருவாங்க அம்மா. போச்சுடா, மொத்தமாக போச்சுடா அப்படின்னு. என்னடா இவ்வளோ காசு வச்சுருக்கேன், சின்ன பையன் இவ்வளோ காசுலாம் வச்சுக்கூடாது, அம்மாட்ட கொடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, சிவாஜி சார் நடித்த படம் அது, இது எம்ஜிஆர் அவங்க நடித்த படம், இது வந்து ஜெமினி கணேசன், இப்படி சொல்லி அந்த படம்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஏன்னா விருதுநகரில் மதுரை ரோடு சர்ச் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே இருப்பேன். எடுக்க போகிறது வந்து இந்த
டயகனலி ஆப்போசிட் த அதர் எண்ட் ஆஃப் த டவுன். அதனால அடிக்கடி போக முடியாதுங்கிறதுனால கரெக்டா ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு 4 கேசட் வாங்கிட்டு வந்தா ஒரு வாரம் வச்சுப்போம். ஏன்னா பழைய படம் தானே, ஓகே. அதனால ஒரு வாரம் வச்சுப்போம். அப்படியே போயிட்டு ஸோ பார்த்து அப்படி வந்து நீங்க பார்த்த முதல் பழைய படம் இது, லைக் ஒரு இம்ப்ரெஷன். எனக்கு வந்து நிறைய படம் சொல்லலாம். எனக்கு வந்து சிவாஜி தாத்தா படங்கள் தான் வந்து பைபிள் எனக்கு. ஐ டோன்ட் நோ வை ஐ மீன் லவ் வித் ஹிம். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படம்? நிறைய படம் இருக்கு. முதல் மெமரி இருக்கும்ல. இல்ல அதான் சொல்றேன்ல, மெமரிங்கிறதே வந்து நான் நாகர்கோவில்ல வந்து கர்ணன் படம் பார்த்தது யுவராஜ் தியேட்டர்ல. ஓ. நாகராஜன் கோயில் இருக்கு, அங்க போயிட்டு அப்படியே போறோம். இட்ஸ் லைக் அந்த க்ரௌடெல்லாம் இப்போ யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா ஃபுல்லி லேடிஸ் க்ரௌடு. இதுவே ஆம்பளைங்களே கிடையாதுங்கிற மாதிரி. தேட்டர் ஃபுல்லாக லேடிஸ் தான். எனக்கு இந்த சீனு எந்தெந்த சீன் ஞாபகம் இருக்குன்னா, படமா தேட்டரில் பார்த்ததுல கர்ணனில் அந்த வண்டு தொலைக்கும். அப்போ வந்து அவர் வந்து அசையாம குரு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட் வந்து சண்டை போட்டு அனுப்புவாரு. அது அப்புறம் இந்த லாஸ்ட்ல வந்து மலை மாதிரி பணங்கள்லாம் குமிஞ்சிருக்கும் அந்த போர்ல. கிருஷ்ணர் நடந்து வருவார் அதுக்கு மேல. அது பிரில்லியண்டா. அது வந்து அதுதான் சினிமா ஃபிலிம் மேக்கிங்னு அதுதான் நினைக்கிறேன். மியூசிக் இருக்கும், சாங்ஸ் இருக்கும், அதில் ஆர்ட் டைரக்ஷன் இருக்கும், சினிமாட்டோகிராஃபி இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இங்கே இவர் வந்து சிவாஜி சார் அப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார், அங்கே என்டிஆர் வந்து அவ்வளவு நடந்து அது கம்பீரம். அதுக்கப்புறம் அந்த ஷிஃப்ட் வர இருக்கும், ஒரு வயசான தாத்தாவை அப்படியே ஆடிட்டே வருவார். திஸ் ஆல் மை இனிஷியல் மெமரி இன் தியேட்டர். ஓகே. அப்புறம் வியர்லி வந்து இந்த படம் கோபுரங்கள் சாய்வதில் அருக்காணி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க சுகாஸ். முடி இப்படி ஆமா அப் டர்ன்டா இருக்கும், கருப்பா இருப்பாங்க. எனக்கு மட்டும்தான் அந்த அந்த சாங் வந்து என்னோட நான் திருப்பி ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பேன். வேற ஏதாவது எனக்கு இருக்கான்னு பார்த்தா இந்த 2 படம் தான் எனக்கு திருப்பி வரும். விஹெச்எஸ்ல பார்க்கும்பொழுது நிறைய படங்கள் நான் வந்து எப்படின்னா அம்மா சொல்லி அனுப்புவாங்க. பீம் சிங் சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு, கண்ணை மூடிட்டு எடுத்து என்ன காம்பினேஷன். அண்ட் இது எம்ஜிஆர் படம் எல்லாமே பார்த்துருக்கேன், ஜெமினி கணேசன் படம் பார்த்துருக்கேன். நான் ஆனால் ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்தது இல்லை வந்து மெமரியில் இருக்கு உயர்ந்த மனிதன் நினைக்கிறேன். பாகப்பிரிவினை, காதலிக்க நேர்மலை. இன்னும் ஒரு படம் வரணும் என் படம். சொல்லிடுவீங்கன்னு பார்க்குறேன். ரத்த கண்ணீரா சிவாஜி படம் தான். கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா வந்துடும். ஏதாவது குழு கொடுங்க. 3 சிவாஜி வருவாங்க. உயர்ந்த இது அப்பாவும் சிவாஜி, தேவமன். டெஃபினெட்லி. ஏன்னா தேவமகனோட சீக்வன்ஸ் இருக்கு தெரியுமா? ஒரு பணக்கார அப்பா இருப்பார், அவர் ஃபேஸ் அப்படி இருக்கும், அதை காட்ட மாட்டாங்க. ஒரு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தோன்னா டாக்டர் மேஜர் சுந்தரராஜன் வந்து ஃபோன் பண்ணுவார், உனக்கு பையன் பிறந்திருக்கான். அப்புறம் என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே, இல்லை நீ வந்து பாரு அப்படின்னு பதட்டமாக வருவார். அது வரைக்கும் ஃபேஸே காட்ட மாட்டாங்க. அஜு அவர் வந்து இல்லை அப்படின்னு பாரு, இல்லை என்னன்னே தெரியாது நமக்கு. படம் ஆரம்பிச்சு நமக்கு வந்து ஒரு சைடு தான் ப்ரொஃபைல் தான் காமிச்சிருப்பாங்க. இல்லை அப்படி இல்லை எனக்கு ஐ அம் டெல்லிங் ஃப்ரம் மை வேக் மெமரி. ஐ மே பி ராங், பட் இதுதான் என் மெமரியில் இருக்கு. இல்லை அப்படியே பேச மாட்டார். என்னாச்சு, குழந்தைய பார்க்கணும், குழந்தைய பார்த்துட்டு அப்படி திரும்பல. அப்போதான் ஃபேஸ் காட்டுவாங்க, அப்பதான் ஃபேஸ் தெரியும். அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் இல்லை. ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்க்கும் பொழுது இட்ஸ் லைக் அதோட பேட்டர்ன் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கேரக்டரு அது வேகாவே தெரியும், அதோட பர்பஸ், அதோட இன்னர் பியூட்டியெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு ஹீரோவோட தங்கச்சி வந்து துருன்னு ஒரு சீனோ இல்லை ஒரு சாங்கோ வைக்கிறாங்கன்னா, தங்கச்சி கேரக்டருக்கு எதுக்கு சாங் வைக்கணும்? அடுத்த சீன்ல சாக போகுது, அதுக்கு ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்க போறாப்ல. ஸோ இது வந்து நிறைய படங்கள் பார்க்கும்பொழுது இந்த பேட்டர்ன் அப்படியே எமர்ஜ் ஆகும்.
இதில் இருந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வெளியில் போய் கதை சொல்லி ஜெயிக்கிற படங்கள் இருக்குல்ல, அது வந்து மனசை விட்டே போகாது. அப்படி பார்த்தா ஐ வுட் சே நீங்கள் எக்ஸைட் ஆகக்கூடாது. சின்ன வீடு, தாவணி கனவுகள், முந்தானை முடிச்சு, எல்லாமே நானும் தாத்தாவும் ஒர்க் பண்ண படங்கள். முந்தானை முடிச்செல்லாம் வந்து இட்ஸ் லைக் அதோட பியூட்டி என்னென்னா அது எப்போனாலுமே அது வந்து ரீவாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஈவன் பிஃபோர் இந்த டிஜிட்டல் யூடியூப்லாம் முன்னாடி சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு பார்க்குறோம்ல, பார்க்கும்பொழுது ஸோ மெனி நியூஆன்சஸ் எமர்ஜ் ஆகிட்டே இருக்கு. இட்ஸ் நாட் லைக் நம்ம பார்த்துட்டோம் முடிஞ்சிச்சு, அப்படி கிடையாது. அது வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்கார்டிங் டு யுவர் மெச்சூரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்பை பற்றியும் சரி, ஒரு டைமும் அந்த படம் ஒரு மாதிரி இருந்திருக்கு. பக்ஸ் நான் வந்து சின்ன வீடு ரிலீஸ் ஆகும் 85 86 நினைக்கிறேன், ஐ எம் நாட் ராங். எங்கள் மாமாவுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகுது. அந்த படம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் வந்து அங்கிளும் பாக்கியராஜ் அங்கிளும் பூர்ணிமா ஆண்டியும் தான் வந்து தாலியெல்லாம் எடுத்து கொடுத்து கல்யாணம்லாம் நடக்குது. அப்போ வந்து ஐ பாஸ் தட் ஃபில்ம். ரிவ்யூ கூப்பிட்டாங்க, நல்லா இருக்கான்னு அங்கிள் கேட்டாங்க, நல்லா இருக்குங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த வாட் இட் ஸ்டுட் ஃபார் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் வந்து பார்த்தா அதில் வந்து டிஓபி வந்து ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பந்துலூஸ் டாட்டர். அது பந்துலூஸ் டாட்டர் வாஸ் மை சீனியர் இன் ஸ்கூல், பட் ஐ டிடன்ட் மேக் த கனெக்ஷன் அட் ஆல். அப்புறம் வந்து அந்த சிட்டுக்குருவியோட சாங் வந்து ஒன்று வரும், அது வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. படத்தோட குட்னஸ்ஸு, குட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு புரிய வருது. ஸோ வாட் யூர் சேயிங் இஸ் ரைட். அப்போ அந்த டைமில் எனக்கு அந்த தாக்கமோ இல்லை இது எதுக்கு இது இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு இந்த புரிதல் இல்லைன்னா அதில் என்ன இருக்குன்னு கேட்டிருப்பேன். போனேன் சாய் சித்ரால லக்ஷ்மண் சார்கிட்ட அவங்க பிஆரில் விஜயலட்சுமி தான் பேசியிருப்பாங்க. அந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே சம் ப்ராப்ளம், அந்த ஒரு நாள் இது வந்து கேனில் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. தென் எவ்ரிபடி செட் ஒன்றுங்க அப்படி தான் ஏன் அப்படின்னு. பாக்யராஜ் சார் டுக் த ஸ்டாண்ட். இல்லை பரவாயில்ல, திருப்பி ஷூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வெரி ஈஸி டு கலெக்டிவ். பிரச்சனை, செலவு, திருப்பியும் அது பெட்டராக வருமானு தெரியாது, 1000 விஷயங்கள் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம், நமக்கு படிப்பனா இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒன்ஸ் ட்ரஸ்ட் வச்சாச்சுன்னா கடைசி வரைக்கும் நிற்கணும். இல்லை பட் அது வந்து டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அ வெரி அன்டன் திங் இன் சினிமா? யூஸ்வலி வந்து அன்லெஸ் இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ்னால் நீங்கள் என் மேலே ட்ரஸ்ட் வைப்பீங்க. அப்படி ஒரு டெக்னீஷியன் மேலே வந்து ஒரு டைரக்டர் வந்து இப்போ ட்ரஸ்ட் வைக்கிறாரான்னு கேட்டால் அன்லெஸ் தி ஹவ் ட்ராவல் டுகெதர் ஃபார் லாங் டைம் தட் டசன்ட் ஹேப்பன். அது அங்கேயும் இங்கேயுமா ஒன்று நடக்குது. என்னன்னா அது கேரக்டர். அது இப்போ என் லைஃப்பில் சினிமாவில் நான் ஃபஸ்ட்டு படம் கார்த்திக் ரகுநாத், அவர் டைரக்டர் கார்த்திக் ரகுநாத் சார், அவர் வந்து மக்களின் பக்கம் சாவியெல்லாம் டைரக்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பழைய பில்லா, வாழ்வே மாயம் இதிலெல்லாம் வந்து கம்பெனி அசோசியேட் டைரக்டர் சுஜாதா ஃபிலிம்ஸ், பாலாஜி சார் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா படத்துக்கும். ஹேராமில் வந்து கோ டைரக்டர். ரைட்டுங்களா? அவர் வந்து 2000 மகாலட்சுமின்னு ஒரு கன்னட படம் பண்ணுறாங்க. அதில் தான் நான் போய் ஜாயின் பண்ணுறேன் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக. நீங்கள் என்ன கன்னடாவா? இல்லை, அந்த டைரக்டர் வந்து கன்னட படம் பண்ணனால நான் தமிழ் டைரக்டர் தான் கன்னட படம் பண்றாரு. நீங்க வந்து அவரோட ஒர்க் பண்ணது எல்லாருக்கும் தமிழ் தெரியும். நான் நைஸா வந்து இப்ப சொல்லலாம்னு நினைச்சேன் இன்டர்வியூல. என்னது பக்ஸ் கன்னடா கணத்துக்காரு இது வரைக்கும் சொல்லாம அவர் தமிழ்னு சொல்லிட்டு இருந்தார். அப்ப நான் பேசுனதை கண்டுபிடிச்சலாம் நீங்க. அப்படிக்கா ஆமாவா படவா கோபி என்ன சொல்லியிருப்பார்ல, அதான் அந்த மாதிரி. எதுக்கு சொன்னா ஒரு ஃபைனல் எடிட் நடந்துச்சு. ஸோ நீங்கள் டைரக்ஷனுக்கு தான் வந்தீங்க முதல்ல. நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். ட்ரஸ்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆமாம், ட்ரஸ்ட்டில் வந்து நீங்கள் டைரக்ஷன், நான் இப்போ கனெக்டிங் த டாட்ஸ், நான் டைரக்ஷனில் ஆரம்பிச்சிருக்கீங்க. கன்னட படத்தில் வந்து இவர் ஒர்க் பண்ணுறாரு, நான் போய் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், அதில் ஒரு சாங் எடிட் பண்ணணும். அன்றைக்கி வந்து ஏதோ ப்ரெஸ் மீட் இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன எடிட் பண்ண சூப்பர்வைஸ் பண்ண சொல்லிட்டு எடிட்டர் அவங்க கூட உட்கார வச்சுட்டு போயிட்டார். போட்டால் ஃபுல் சாங் பஞ்ச். அதில் எடிட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே இப்போ ஷூட் பண்ணுற மாதிரிலாம் இப்போ கிடையாது. ஏன்னா ஃபிலிமில் ஷூட் பண்ணுறதுனால கரெக்டாக கட்டு. ஆமாம், வி
பஞ்ச் பிரிச்சிருவோம், எந்தெந்த லைனுக்கு என்னென்ன ஷாட்டு, மியூசிக்கு என்ன ஷாட்டு, என்னென்ன மியூசிக் இருக்கு. நல்ல ஹோம் ஒர்க் பண்ணோம் அந்த டைம்ல. இட்ஸ் லைக் ஸ்டாப் கிளாக் வச்சு செகண்ட்ஸ் வரைக்கும் நோட் பண்ணோம். இப்போ தானே டிஜிட்டலாக நிறைய வந்துருச்சு. முன்னாடி வந்து அந்த ஸ்டாப் வாட்ச் வச்சு நம்ம அந்த செகண்ட், ஓகே, 1 செகண்ட் 1.5 செகண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஷூட் பண்ணி அது எல்லாமே பேப்பரில் இருக்கும். ஸோ மண்டையை போட்டு குழப்புற வேலை கிடையாது. அதுவே நான் ரீட் அவுட் பண்ணோம். ஃபார் சம் ரீசன் எடிட்டர் நான் சொன்ன மாதிரி பண்ணலை. ஒரு பிஜிஎம்மில் வந்து வேறு மாதிரி எடிட் பண்ணார். மற்றெல்லாம் சாங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஈவினிங் சார் வந்தார். வரும்பொழுதே கேட்டார், எல்லாம் முடிஞ்சிச்சா சார்? எல்லாம் முடிஞ்சிச்சு சார், ஒரு பிஜிஎம் மட்டும். அது என்ன ஏதெல்லாம் அவர் வந்து நிப்பாட்டி நிதானமெல்லாம் கேட்கல. சருன்னு உள்ளே போனார். உள்ளே போய் எடிட்டர்கிட்ட கேட்டார், எல்லாம் ஓகேவா, முடிச்சிட்டிங்களான்னு. எல்லாம் பண்ணியாச்சு சார், அந்த ஒரு பிஜிஎம் மட்டும். இல்லை பகவதி சொல்லியிருப்பாரு, நீங்கள் பண்ணியிருக்கணுமே. அவருக்கு என்னன்னே தெரியாது, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, என்ன கண்டென்ட்னே தெரியாது. ப்ராப்ளம் இல்லை சார், பகவதி அப்படி சொன்னாப்புல, நான் அப்படி இருக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு. எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே எடிட்டரும் கொடுக்கல, இவரும் கொடுக்கல. என் அசிஸ்டன்ட் தப்பு பண்ண மாட்டாங்க. ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா நான் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது, நான் மனுஷன்தான். ஆனால் என்ன நம்பிக்கை அவருக்கு? என் அசிஸ்டன்ட் பகவதி தப்பு பண்ணியிருக்க மாட்டாப்புல, கரெக்டாக தான் சொல்லியிருப்பாப்புல. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இல்லை பகவதி சொன்னதான் கரெக்ட். அண்ட் இன்னொரு பெருந்தன்மையான விஷயம், அந்த எடிட்டரும் மாற்றி பேசலை. இல்லை சார், இவன் வேற சொன்னா அப்படின்லாம் சொல்லலை சார், பகவதி சொன்னது தான் நீங்களும் சொல்கிறீங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இட்ஸ் லைக் ரெண்டு பெரிய ஆளுங்களை பார்த்தேன். ஒருத்தர் சொல்றத வந்து மாத்தி சொல்லாம இருக்கிறது ஒண்ணு, நம்பிக்கை வைக்கிறது இன்னொன்று. ரெண்டுமே நான் ஒரே நாள்ல பார்த்தேன். வெரி நைஸ். அப்போ எனக்கு என்னன்னா, ஒரு 3 மாசம் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரைட், தட்ஸ் ஃபைன். ஆனால் சாருக்கு என் மேலே ஏன் அவ்வளோ பெரிய நம்பிக்கை? எப்படி வந்துச்சு? ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தா அவரோட ட்ரஸ்ட்டு, அவரோட எல்லாமே போச்சுல்ல. ஆனால் அவர் ஏன் அந்த ரிஸ்க் எடுத்தார்? அவர் என்கிட்ட என்னன்னு கேட்டுட்டாவது உள்ளே போயிருக்கலாம். ஓகே, தென் எனக்கு அதான் நான் சொல்கிறேன்ல, ரொம்ப நாளாக பழகணும்னு அவசியம் இல்லை. அது வந்து அந்த ட்ரஸ்ட்டு வைக்கக்கூடிய சில கனெக்ஷன்ஸில் தெரிஞ்சிரும் பக்ஸ். ஓ, நீங்களும் நான் எவ்வளோ நாளாக நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸு? 10 வருஷம்லாம் சொல்ல முடியாது, 4 வருஷம், 3 வருஷம், மேபி 2017-18. ஓகே ஓகே, அங்கே ஒரு 3 இயர்ஸ், இங்கே ஒரு 4 இயர்ஸ். பட் நம்ம நடுவில் கான்டாக்டே இல்லையே. இல்லை, நம்ம ஒரு டைம் மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப், ஷூட்டிங்கில் பார்த்துக்கிட்டேன். ஆமாம், அவ்வளோதான். பட் தென் எனக்கு இல்லை, நான் பக்ஸை கால் பண்ணால் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார், அவர் வருவார், ஒரு காஃபிக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு வருவாருன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஒரு ட்ரஸ்ட்டோ எங்கேருந்து வருது? யூ டோன்ட் நீட் டு நோ ஈச் அதர் ஃபார் அ லாங் டைம். தட்ஸ் நான் இப்படி சொல்கிறேண்ணே, இந்த இன்டர்வியூக்கு வருதுங்கிறது நீங்கள் பெருசாக சொல்கிறீங்க, எனக்கு ஆனால் இது பெருசு மாதிரி தெரியல. இட்ஸ் லைக் இது வந்து ஒரு நார்மலான விஷயம். பட் இதை விட முக்கியமான டைம்கள் இருக்குது நம்ம லைஃப்பில், சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம மாறி மாறி மியூச்சுவலாக இருந்துக்கணுமா, அதுதான் பெருசாக நான் பார்க்குறேன். அது எல்லாருக்கிட்டையும் அமைதானா கிடையாது. பட் நம்ம பேசிட்டு இருந்த ட்ரஸ்ட்டு, இப்போ யோசிச்சு பாருங்க, பஞ்சு சாருக்கு வந்து ராஜா சார் ஏன் ட்ரஸ்ட் பண்ணணும், என்ன பழக்கம்? ஆனால் ட்ரஸ்ட் வச்சு ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அது நமக்கு தெரியாது. ஏன்னா ஜெயிச்சவங்க கதையை மட்டும் தான் நம்ம சினிமாவில் பேசுகிறோம். ஸோ ஆனால் ட்ரஸ்ட் வச்சா என்ன நடக்கும்னா, அந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும். இன்றைக்கி வந்து அவர் சிம்பனி பண்ணியிருக்காரு, அன்பிலீவபிள். ஆனால் இட்ஸ் ஆல் ஸ்டார்ட் ஃப்ரம் someone putting the trust on someone. Yeah, small deed. அந்த மேஜிக், இவ்வளோ பெரிய மேஜிக்கை நம்ம எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கலாம். ராஜா சாருக்கு நிறைய பேர் நிறைய டைமில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. பட் அப்படி ஹெல்ப் ஆகி வளர்ந்தவங்க, ஹெல்ப் பண்ணவங்களை மறந்துட்டும் போயிருக்காங்க. 1000 அதுதான் நிறைய கதைகள் இருக்கு, இங்கே நிறைய கதைகள் அதுதான் இருக்கு. பட் அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய மேஜிக்கை அது நிகழ்த்தாது. நீங்கள் ட்ரஸ்ட் வைக்காமல் இருக்கிறதுனால எதுவுமே நடக்காது. நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, நீங்கள் ஏமாற மாட்டீங்க, நீங்கள் தோக்க மாட்டீங்க, அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்காது. ஆமாம், இது அந்த ட்ரஸ்ட் வைக்கும் பொழுது
இட்ஸ் லைக் அதுதான் லைஃப், அதான் அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு அதான் சொல்கிறேன்னா, நமக்கு அது லவ்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, இன்னொரு ஃப்ரெண்டு கூட சொன்னாப்புல, அது யார் மேலே ட்ரஸ்ட் வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது அங்கே தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் நம்ம டிஃபர் ஆகிறோம். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பொதுவாக வந்து 50% கரெக்டாக இருக்குது, 50% கரெக்டாக இல்லை பக்ஸ். அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? ஒருத்தர் வந்து ஃபேஸ் வேல்யூக்கு எடுத்துக்கிறோமா, இல்லை அவங்கள்ட்ட பழகின பிறகு நம்ம அவங்களோட வேல்யூ சிஸ்டம் பார்க்க முடியுமா? எல்லாமே அவங்க போர்ட்ரே பண்ணுறது தானே. அது இப்போ நான் உங்ககிட்ட வந்து நல்லவளா பிஹேவ் பண்ணணும்னா என்னால் நல்லவளா பிஹேவ் பண்ண முடியும். ஐ கேன் பி அ கம்ப்ளீட் பிட்ச் லேட்டர் ஆன். ஸோ அது நீங்கள் என்ன என்கிட்ட இவோக் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது. ஓகே, நான் அப்படி தான் நான் ரிலேட் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சிட்டுலாம் நான் வரல, யாருமே அப்படி இல்லை. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, த அதர் பர்சன் அவங்களா இருக்காங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெதர் ஃபில்டர் இல்லாமல் அதில் நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம், வெதர் தே ஆர் ப்ரெசென்டிங் தேர் செல்ஃப். அதில் வந்து நான் இப்படி இருந்தால் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி இல்லாமல் அப்படியே இருக்காங்களா, அது அந்த மாதிரியான உள்ளுணர்வு தான் வைங்களேன். அதுக்கு என்னென்னா, நாம முதல்ல வந்து எந்த ஃபில்டருமே இல்லாமல் இருக்கணும். நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னோ, இல்லை வந்து ஐ பீயிங் த பாஸ், நான் வந்து எல்லாரையும் வந்து அப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு 4-5 பேர் நம்ம இந்த ரூமில் இருந்தாலுமே ஒருத்தரை பழகுறோம்ல, பேசுகிறோம்ல, ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்கிறாங்கல்ல, அதுதான் முக்கியம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்டிங்கோட அலைன் ஆகிருக்கோம், நம்ம உள்ளுணர்வு நமக்கு எப்போவுமே சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, லிசன் பண்ணுற ஆளாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தோத்த இடங்கள் சிலது இருக்கலாம். என்னடா இது அன்பிலீவபிளி இன்ஸ்டிங்காக கரெக்டுன்னு சொன்னிச்சு, அதை தான் ஃபாலோ பண்ணோம், பட் த ரிசல்ட் வாஸ் ராங். அதனால இன்ஸ்டிங்கை கொஸ்டின் பண்ணக்கூடாது. சில இடம் எக்ஸப்ஷன் இருக்கும், அதை விட்டுருணும். மற்றபடி நீங்கள் அலைனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷனே தெரியும். இங்கே என்ன பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன்னா, நமக்குள்ளே இருக்கிற இன்ஸ்டிங்கை நம்ம லிசன் பண்ணுறதே கிடையாது. we are way away from அந்த புரிதலுக்கு வந்து வர்றதுக்கே வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவைப்படுது. நம்ம கண்டிஷன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருந்தாலும் இது நம்ம பேசுறதுனால நான் சொல்லிடுறேன். ஒரு சொசைட்டின்னு ஒரு கட்டமைப்பு, சொசைட்டின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து நம்ம கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். டைரக்டர் சார் டைட்டில் சொல்லிட்டேன். ஓகே, கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். அந்த கண்டிஷனுக்குள்ள வந்து நம்ம உள்ளுணர்வு வந்து சொல்லுதோ சொல்லலையோ அந்த கண்டிஷனுக்குள்ளேயே வாழ்கிறோம். இது இப்படி தான் இருக்கணும், இங்கே போனால் இப்படி தான் பேசணும், இது வந்து இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் நடந்துக்கணும், அவர் இப்படி பிஹேவ் பண்ணால் நம்ம இப்படி பிஹேவ் பண்ணணும்னு ஒரு ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் ப்ரோக்ராமில் தான் ஓடுறோம். நம்ம ஆக்சுவலாக அந்த டைமில் நவ்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதில் நம்ம கான்ஷியஸாக இருக்கோமான்னே தெரியலையே. கான்ஷியஸாக இருக்கணும் இல்லையே, அது ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டிங் கண்டிஷனிங்கில் தான் நம்ம ஓடிட்டு. அதுதான் தப்புங்கிறேன். நீங்கள் அப்படி போகும் பொழுது தான் அடுத்தவங்களை வந்து நீங்கள் உள் வாங்கிக்கிறது வந்து வீக்கராக இருக்கும். அப்போ தான் ஜட்ஜ்மெண்ட் ஃபால்ட் ஆகும். அண்டு அது நம்ம கேரக்டர் இருக்கணும் அவசியம் இல்லை. ஜென்ரலி முகத்துக்கு நேரம் புகழ்றது வந்து ஒரு நல்ல மேனஸ் கிடையாது. இல்லை, முகத்துக்கு நேராக புகழ்றது நல்ல மேனஸ் இல்லைனாலும் நல்ல விஷயங்களை வந்து நம்ம சொல்லலைன்னா எப்படின்ற அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை வந்து புகழ் வாங்கிக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். எதுக்காக அது நடக்குதுன்னு தான் விஷயம். இப்போ நான் சொல்கிறேண்ணே, நீங்கள் காஸ்டியூம் பண்ண படங்கள் நான் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் சீனில் இந்த கேரக்டருக்கு இந்த கலர் கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் கொடுத்துருப்பீங்க, இந்த டெக்ஸ்டரில் இருக்கும், அதே வந்து லைட்டிங்கில் வந்து அந்த சீன் மூடுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுது. வெளியில் இருக்கும் பொழுது வேறு கலரில் இருக்குது, உள்ளே இருக்கும்போது வேறு கலரில் இருக்குது. இவ்வளோ யோசித்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்படி நான் சொல்கிறது வந்து இட்ஸ் ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஆனால் ஜென்ரலி எல்லாருமே என்னதுமா பேசுகிறாங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்க, எல்லாரும் அழகாக இருந்தாங்க. இப்படி ஒரு ஜென்ரலைஸ்டாக நீங்கள் அது எல்லாருக்கும் எப்படினாலும் சொல்லலாம். மியூசிக்கும் சொல்லிக்கலாம், பெர்ஃபார்மன்ஸுக்கும் சொல்லிக்கலாம்,
என்கிட்ட வந்து நிறைய பேர் பேசுவாங்க. பேசும்பொழுது சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார், அந்த மொத படம் சூதுகோமில் பின்னிட்டீங்க. சூதுகோம்ல நான் எதியா இல்லையா? அவன் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணதுதான் சூதுகோம்ன்றான். அதுதான் அது இல்லை சார், அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தீங்களே சூதுகோம்ல, அது யோகி. ஸோ அப்படி வந்து பேசும்பொழுது நமக்கு அது தெரியல. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எவ்ரி மோமெண்ட் வி ஆர் ஸ்பில்லிங் அவுட் அவர் இன்டென்ஷன். அப்போ அவருக்கு எக்ஸைட் ஆகுறாரு, அது தெரியுது. என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு, அது தெரியுது. பட் கரெக்டான ஃபேக்ட்ஸ் இல்லை, அது அந்த எக்ஸைட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட் மட்டும் அது ஓகே தான். அது ஓகே, அது வந்து பொழைச்சு போகணும்னு விட்டுறலாம். ஏதோ நான் இது வந்து ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் சொல்கிறேன். ஒர்க் பண்ணும்பொழுது அதே தானே. நம்ம எனி டைம் நம்ம யாரையாவது பார்க்குறோம், என்ன பண்ணுறோன்னா எவ்ரி மொமெண்ட் தே ஆர் கிவிங் அட் சிக்னல் தட் தே ஆர் அவங்களோட ஓன் இன்டென்ஷன் என்ன. சில டைம் இஃப் இப்போ வந்து நான் உங்களை ஃப்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிட்டேன், யூ கேம் இன்சைட் மை சர்க்கிள், அதுக்கப்புறம் நான் அதை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. எங்கே ஹர்ட் ஆகுறது இல்லை பெயின் ஆகுறதுன்னா அந்த சர்க்கிளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கார்டை ரிமூவ் பண்ணுறோம்ல, we stop analyzing every moment. எல்லாம் எடுத்த பிறகு then something happens, நமக்கு ஷாக்காக இருக்கும், மிஸ் பண்ணிட்டோம். பட் ஓகே happens. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம்.